நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படுத்துக்கன்னு சொல்றேன்ல, படு. என்ன யோசிக்கிற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஸ்ருதி? இப்படி ஓரமா படுத்திருந்தீன்னா கீழே விழுந்துருவ. போ, போய் பிரியா பக்கத்துல போய் படு. போ, சொன்னா கேளு. இல்ல பரவாயில்ல அஸ்வின். அது அத்தை எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, நான் தூங்குறேன். என்ன ஸ்ருதி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? தள்ளு, தள்ளு. ரெண்டு பேரும் இத போத்திக்கங்க. நல்லா தூங்கணும். தூங்குங்க. வெறிச்சாச்சு. தூங்கு. தூங்கிட்டாளா பிரியா? சரி, நீயும் சீக்கிரமா தூங்கிடு ஸ்ருதி. பேசாம தூங்கணும், சும்மா குறும்பு பண்ணாத. அத்தை, என்ன வேணும் ஸ்ருதி? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தூங்க தானே போவீங்க? கடவுளே கிருஷ்ணா. நல்லா தூங்குங்க, சரியா? எதுக்கு தேவையில்லாம நீ முன்னாடி வந்த? என்னோட நியூ இயர்லாம் வீணா போச்சு. நானும் உங்க முன்னாடி வந்து நின்ன. காலையில வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனீங்க. பாரு சுத்தி, நீ தான் என் முன்னாடி வந்து நிப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, நீங்க தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க தான் என் முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கீங்க. என் புது வருஷம் உங்களால வீணா போச்சு. நான் உன்னோட ரூமுக்கு வந்ததுனால நீ ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத, புரியுதா? அப்படின்னு நினைக்க மாட்டேன். நினைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என்ன ஜெயிச்சிருக்கிறது நான் தான். Just shut up, okay? என்னம்மா ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க? போன எடுங்க.
நல்லா யோசிச்சுக்கோ. யோசிக்க என்ன இருக்கு? போனை எடுங்களேன். ஓகே. யா அஜய், ஐ காண்ட் டெல் யூ. நான் எப்படி ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க? இல்ல, நான் இங்கதான் இருக்கேன், மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, see you. பிரியா வெளியே நிக்கிறாளா? நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேக்குறேன்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ சொன்னேல்ல, நான் ஜெயிச்சிட்டேன், நீங்க தான் தோத்துட்டீங்கன்னு சொன்னேல்ல. ஜெயிக்கிறவங்க எப்பவும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, தோத்து போறவங்க தான் இந்த மாதிரி இருப்பாங்க. நீ தோத்து போயிட்டேன்னு முதல்ல புரிஞ்சுக்க ஸ்ருதி. Have a good year. அண்ணா அண்ணா, நீங்க ஏன் அங்க ஸ்டே பண்ணீங்க? இஷ்டப்பட்டு ஒன்னும் அங்க இருக்கல. அப்புறம் ஏன்? என்னோட போன் அங்க விழுந்துருச்சு, அவங்க ரூம்ல. ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, ஆனா அஸ்வின் எதுக்கு திரும்ப வந்தாரு? என்னோட புது வருஷத்தை அடியோட அழிக்கிறதுக்கு தான். வேற எதுக்கு வந்தாரு? அம்மா தாயே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அதை விடுங்கக்கா, நீங்க சொல்லுங்க. நீங்களும் அஜயும் 12 மணிக்கு என்ன பண்ணீங்க? நாங்க நான் ஒன்னு கேக்கட்டுமாக்கா? நீங்களும் அஜயும் ஏதாவது பேசுவீங்களா? இல்ல அஜய், பிரியா, சொல்லுங்க அஜய், சொல்லுங்க பிரியா. ஸ்ருதி, என்னது இது? இது எப்படி கிழிஞ்சது? இதுவா புது வருஷத்துல தோத்து போனதுக்கான அடையாளம் இது. அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியலக்கா. 12 மணிக்கு அந்த கவர்னரோட முகத்தை நான் பார்த்தேன். ஐயோ ஆண்டவா, என் வாழ்க்கையே போச்சுப்பா. இதெல்லாம் விடு ஸ்ருதி, முதல்ல இது எப்படி கிழிஞ்சதுன்னு மட்டும் சொல்லு. அண்ணா, உங்க வாட்ச்ல ஏதோ ஒண்ணு. போனை எடுங்களேன். ஓகே. Damn it. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா நான் ஏன் தான் அவளை விட்டு வச்சேன்? அவளை என் முன்னாடி வர வேண்டாம்னு சொன்னேன், ஆனா நானே அவ முன்னாடி போய் நின்னேன். இது எல்லாமே உன்னாலதான் நடந்தது. ஆனா அண்ணா, whatever, let it be. அவ முகத்தை பார்த்தேன், எவ்வளவுதானே. அண்ணா, நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? உங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல? நம்பிக்கை இல்ல, ஆனா அந்த ஸ்ருதி என்ன ஜெயிச்சிட்டதா நினைக்கிறா. அதை யோசிக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. அவள இதுக்கு எல்லாமே நீதான் காரணம். முதல்ல அவரு ஏன் முன்னாடி வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து நீ ஜெயிச்சுதான் நினைக்காதன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா நான் தானே ஜெயிச்சிருக்கேன், வேற யார் ஜெயிச்சா? இதுக்கு மேலே நான் தான் ஜெயிப்பேன். என்ன, நான் கண்டிப்பா தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். ஆனா ஸ்ருதி, இதுல வெற்றி தோல்வியெல்லாம் எங்கேருந்து வந்தது? நான் ஸ்ருதிங்கிறது நீங்க மறந்துட்டீங்களா? நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கங்க. இந்த அம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த புது வருஷத்துல எல்லா விஷயத்திலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன்.
எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சரி எல்லா நேரத்திலயும் நான் தான் ஜெயிப்பேன். என்னோட Dress அவன் தானே கிழிச்சான், அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஸ்ருதி, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சபதம் எடுத்து முடிச்சிட்டியா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். வேணும்னா வந்து தூங்கு. அண்ணே, ஐம் சாரி. நான் கேக்கேவை கூட்டிட்டு போயிருப்பேன். யா கேகே இன்னைக்கு எங்க இருந்தானு கெஸ் பண்ணு. என்ன கேக்குதெல்லாம்? என்ன? ஓ, இதுவா? இது கீழே விழுந்திருக்கிற சிப்ஸ் பாக்கெட். இங்க பாரு கேக்கே, நாங்க ஒண்ணு இந்த சிப்ஸ் பாக்கெட் பத்தி கேட்கல. இங்க பாரு, நாங்க இன்னைக்கு நைட்டு நடந்ததை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். ஓகே. மீனிங் வாட்? ஆமா கேக்கே, முதல்ல உன்னோட ஜெட்லாக் பத்தி சொல்லு. போவன், இந்த ஜெட்லாக் என்ன உண்மையில ரொம்ப தொந்தரவு செய்யுது. நான் அடிக்கடி புரண்டு உரண்டு படுத்து. அதேதான், நான் அப்படி படுக்கிறேன், ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பாத்தீங்களா? ஐ மீன் போனேன், வெளியில போனேன், சின்ன வாக்காக போனேன். யூ நோ வாக்? இந்த சின்ன வாக் ரொம்ப பெருசானதுனால நீ ஸ்ருதியோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? யார் அந்த ஸ்ருதி? நானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாவின். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாரு கேக்கே, எங்களுக்கு நீ அங்க போனங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். நோ வே அஜய், நோ வே. நாங்க போனேன்னு சொல்றீங்களே, ஏதாவது ஆதாரம் காட்டுங்க. ஆதாரம்? எக்ஸாக்ட்லி, அதான் ஆதாரம் காட்டுங்க. இங்க நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். போய் நீ ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிருந்த, அவங்க அத்தை கிட்ட ஃப்ளவர்ஸ் கொடுத்த. நான் அந்த பூவை கொண்டு வந்தது ஸ்ருதிக்காக தான். உண்மை உளறிட்டனே. சரி, அதெல்லாம் விடு. நாங்க போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அத சொல்லு. அத பத்திலாம் விடு. நீ எதுக்கு போன? ஓ ஓவன், நீனே என் வயசு பையன் தானே. நீ வேற எனக்கு இப்படி எல்லாம் பேசலாமா சொல்லு? ஒரு வயசு பையன் வயசு பொண்ணு வீட்டுக்கு எதுக்கு போறான்? அதுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். என்ன சொல்ற? ஆமா, அது உண்மைதான். அதேதான். ஆனா கண்டிப்பா நாங்க போகவே இல்ல, சத்தியமா போல. அப்படின்னா நீ சொல்ல மாட்டேல? சரி, இந்த ரோஸ் எங்க இருந்து வந்தது? இந்த ரோஸா? அது வந்து பாவன், இந்த ரோஸ் வேற எங்க இருந்து வரும்? உங்க தோட்டத்துல இருந்து தான் வந்திருக்கோம். என் கார்டன்ல ரோஸே இல்ல. ஓ, அப்படின்னா இது வானத்துல இருந்து விழுந்துருச்சுன்னு சொல்ல போற? ஓகே பாவன், ஓகே. உனக்கு கடவுள் மேல அவ்வளவா தும்பிக்கை இருக்குன்னு சொன்னா இது கண்டிப்பா வானத்துல இருந்து தான் விழுந்திருக்கும். அது தும்பிக்கை இல்ல, நம்பிக்கை. அதேதான் நம்பிக்கை. அந்த ஸ்ருதிக்கு அப்புறம் உன்னை பார்த்தாதான் எனக்கு அதிகமா கோபம் வருது, தெரியுமா உனக்கு? என்ன? அன்பிலீவபிள். ஓ, ஓகே. ஹே காய்ஸ், எங்க போறீங்க? ஹாப்பி நியூ இயர். எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். ஸ்ருதி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நியூ இயர்ல என்னால நைட்டு 12 மணிக்கு உங்களை பார்க்க முடியாம போச்சு. பரவாயில்ல, விடு ராணியம்மா. வேணும்னா இப்ப என்ன பாரு. அது மட்டும் இல்லாம சில நாடுகள்ல இப்பதான் மணி 12 ஆயிருக்கும். அதனால நீ தாராளமா என்ன பாரு, நான் உன்னை பாக்குறேன்.
2 1 அக்கா அக்கா மாமா இப்பதான் என்கிட்ட சொன்னாரு உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லக்கா? வயர் எப்படி தண்ணியில உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் பார்த்து வேலை செய்யுங்கன்னு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஆம், என்ன அஸ்வின் எதுக்காக எல்லாத்துக்கும் பதறீங்க? நான் தான் இருக்கேன்ல. உங்க அக்காவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஏதோ எனக்கு தெரியாம தப்பு நடந்துருச்சு. இவர் சொல்றதும் உண்மைதானே ராணியம்மா? இது உண்மைதான். ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா? சின்னா ரிலாக்ஸ், எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ கவலைப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல. ம்? நீ ஒண்ணு பண்ணு, நீ நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடு. அட அது உன்னை ரிலாக்ஸ் பண்ணும். எனக்கு ஒண்ணும் ஆகல சின்னா. சரி இதை சொல்ல, நீ எங்கேயாவது போயிருந்தியா? ஏதாவது பார்ட்டி கிட்டி? குட் நைட். போன் எடுக்க கூட நேரம் பார்க்கணுமா என்ன? சீக்கிரம் போன் எடுங்கள. நல்லா யோசிச்சுக்க. யோசிக்க என்ன இருக்கு? போனை எடுங்க. ஓகே. என்னம்மா இது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எப்ப பார்த்தாலும் நான் தான் அந்த அஸ்வின் கிட்ட மாட்டிக்கிறேன். திரும்ப திரும்ப ஏமா என்ன மட்டும் நீங்க சோதிக்கிறீங்க? நான் தோல்வி ஒத்துக்க மாட்டேன். கிருஷ்ண இனிமே கிருஷ்ண கிருஷ்ண, நான் தான் சொல்றேனே ஸ்ருதி. இதுக்கு என்ன ஆச்சு? இது எப்படி கிழிஞ்சது? இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு தான் நீ புது வருஷத்தை வரவேற்க போறியா என்ன? இது கிழிஞ்சிருச்சு அவ்வளவுதானே? வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ பார்த்து நான் தோத்து போயிட்டேன் நீங்க நினைக்க வேண்டாம். நான் தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். இந்த பொண்ண நான் என்னன்னு சொல்லுவேன்? அது சரி, நீங்க என்ன விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்க? சரி அதை விடு, சின்ன புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. சீக்கிரமா போய் தயாராயிடு. நாம அஸ்வின் வீட்டுக்கு போய் ஸ்வீட் கொடுத்துட்டு வரணும், மறந்துட்டியா? அப்புறம் சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு பிராக்டிஸ் வேற பண்ணணும். ஆமால, வெற்றி தோல்வியில ஞாபகமே வரல. அம்மா, அக்கா, கவனிங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க கவனிங்க. ஸ்ருதி என்னாச்சுமா? அம்மா, அத்தை, அக்கா, போருக்காக நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். என்ன நீ சொல்ற? போரா? அது சரி, இத பாத்தியா? இந்த கரண்டி இனிமே பிரயோஜனப்படாத, புதுசுதான் வாங்கி ஆகணும். அத்தை, இந்த கரண்டிய பத்தி யோசிக்காதீங்க. அதனால இப்ப நீங்க யோசிக்க வேண்டியது போற பத்தி. நீ என்ன சொல்ற ஸ்ருதி? ஆமாக்கா, சங்கீத் ஃபங்க்ஷனை பத்தி பேசுறேன். கல்யாண சடங்குகளை பத்தி பேசுறேன்க்கா. உனக்கு மூளை குழம்பி போச்சா? கல்யாணம்னாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம். அங்க போய் யாராவது போற பத்தி நினைப்பாங்களா? நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இது ஒரு போர் மைதானம். நிச்சயமா இந்த போர்ல நம்ம குடும்பம் தான் ஜெயிக்கணும். அது நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும்னு சொல்றேன். ஸ்ருதி, தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்காத. இப்ப நீ என்ன பண்ண போற, என்ன பண்ணணும்னு நினைக்கிற எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாம மேல யோசிக்கணும், எல்லாத்தையும் விட பெருசா யோசிக்கணும். அப்பதான் நல்லது நடக்கும். இந்த போர்ல நாம எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும். தோக்க போறது எதிரில இருக்கிறவங்க. ஏமா, எதிரில இருக்கிறவங்க யாரு? இவ யார பத்தி பேசுறான்னு உனக்கு தெரியுதா? இல்ல, எதிரில இருக்கிறவங்கன்னா எதிர் வீட்டுக்காரங்க இல்ல, நான் பொண்ணு வீட்டுக்காரங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிரியா. ஒரு பக்கம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற நம்ம குடும்பம், இன்னொரு பக்கம்
சென்னையில இருக்கிற அந்த அஸ்வின் குடும்பம்